சாலையிலே நிறுத்தி 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொண்டர்கள் நடந்து வராத அளவிற்கு முன்னால் வருகிற வாகனங்கள் அந்த வாகனங்கள் நிறுத்துமிடத்திற்கு உள்ளே சென்றால் மாநாட்டுக்கு வருவதற்கு அவர்களுக்கு சௌகரியமாக இருக்குது. உங்கள் மூலமாக அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் பெருமக்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கு நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அதாவது தள்ளுமுள்ளு இல்லாமல் எல்லாம் வந்து கலந்து கொள்கிற வழியில் இந்த மாநாடு அமைய வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். எனவே அப்படிப்பட்ட விருப்பத்திற்கு தான் எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. வேற ஏதாவது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? கொடி எத்தனை மணிக்கு கழக தலைவர் ஏற்றாங்க? தலைவர் வருவதற்கு முன்பாக தேவா அவர்களுடைய நிகழ்ச்சி நடைபெற்றது. நம்முடைய கழகத்தோட உசைன் மர்மம் அவருடைய நிகழ்ச்சி நடைபெற்றது. குத்தூஸ் பாய் அப்துல் குத்தூஸ் கச்சேரி 2 அப்துல் குத்தூஸ் அவர்களும் தேவா அவருடைய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 மணிக்கெல்லாம் சரியாக மாநாடு தொடங்கிவிடும். இசை நிகழ்ச்சி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்த பிறகு அதுக்கு பிறகு தலைவர் அவர்கள் எப்படி நிகழ்ச்சி நேரில் அவர் தான் அறிவிப்பார்கள். எனவே அவர்கள் அறிவித்த பிரகாரம் தலைவர் அவர்கள் சரியாக 5:30 மணி அளவில் அவர் இடத்திலிருந்து தங்குகிற இடத்திலிருந்து நல்லஜி சீனிவாசன் பல்கலைக்கழகம் அந்த இடத்திலிருந்து வந்து தொண்டருடைய கொடியேற்றி தொண்டருடைய வரவேற்பை ஏற்று நேராக மேடை செல்வார்கள். எங்களுடைய கணக்கை எப்படி போனாலும் ஒரு 4 மணி நேரம் மொத்தமாக ஆரம்பித்ததுலேருந்து 4-4.5 மணி நேரத்துக்குள்ளாக மாநாடு முடியும். பொதுவாக திருச்சினால திருப்பு முனை தான் சார். லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் ஏற்பட்டு இப்போ அது மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நல்ல இன்னைக்கு அவர் எல்லா விதமான ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் 7 வாக்குறுதிகளுக்கு தான் ஆட்சி அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு கழகம் வந்தால் என்ன செய்யும். பாசன வசதியை 2ஆக பெருக்குவோம், கல்வி வசதியை பெருக்குவோம், மருத்துவ வசதியை பெருக்குவோம் என்றெல்லாம் சொல்லி 7 விதமான சூளுரைகளை சொல்லி தான் ஆட்சி பொறுப்பேற்றோம். அதே இடத்தில் தான் மாநாடு. இப்போதும் சில அறிவிப்புகளை அவர்கள் வெளியிட வேண்டும், வெளியிடுவார்கள். ஏற்கனவே தந்த அறிவிப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் ஒவ்வொரு இடத்திலும். எனவே இது ஒரு நல்ல மாநாடாக நல்ல ஒரு அறிவிப்பு ஒரு இடமாக தான் இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தல் போலவே இந்த முறையும் வாக்குறுதிகள் சொல்ல வாய்ப்பு இருக்கா? இந்த மாநாடு தேர்தல் அறிக்கை தான் தலைவர் தயார் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றம் இங்கே சொல்கிறது இல்லை, தேர்தல் அறிக்கையில் வரும். இங்கே 1-2 ஏதாவது சொல்லுவாங்க, தலைவர் பேசும்போது சொல்லாமல் இருப்பாங்களா, அது அவங்களுடைய இஷ்டம். நான் போய் எப்படி சொல்ல முடியாது. மாநாடு நடக்கிறப்ப இங்கே தான் அறிவிச்சாங்க அது நாங்கள் எதிர்பார்க்குறோம். தலைவர் பார்த்து இருக்கிற நிதிநிலைக்கு ஏற்ப என்ன செய்ய முடியும் சொல்லிவிட்டு செய்யலைன்னா சரியாக இருக்காது. எதை செய்ய முடியும் என்பதை அதை கவனித்து முதலமைச்சர் அவர் தலைவர் தான் அதை அறிவிக்க வேண்டும். இப்போ மாநாடு நடக்கிறப்ப அன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதுலேருந்து வருவாங்க. போக்குவரத்து நெரிசல் இருக்குது. இது காவல்துறையிட்ட சொல்லிடுறீங்களா? இது போக்குவரத்து மாற்றம் பண்ணுற மாதிரி அவங்க நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நேற்று ஐஜி வந்தாங்க, நம்ம எஸ்பி வந்தாங்க, டிஐஜி எல்லாம் வந்து இந்த வெளியில் இருந்த காவலர்கள்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக இதை வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எல்லா பக்கமும் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காவல்துறையில். போக்குவரத்து மாற்றம் எது இருக்குங்க? போக்குவரத்து மாற்றம் காவல்துறை தானே செய்வாங்க. அந்த நேரம் மணி நேரம் வருகிற போது சாலையில் வரும்போது பிரித்து விடலாம். நீங்கள் வந்து அது காவல்துறை தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோல்கேட்லேருந்து புது ரோடு வழியாக பிரித்து கொடுக்கலாம். பெரம்பலூர்லேருந்து அரியலூர் வழியாக அந்த வரலாம், பெரம்பலூர்லேருந்து இந்த ஆத்தூர் வழியாக வரலாம். எப்படி தலைவர் அவர் காவல்துறை தானே அந்த போக்குவரத்தை அவர்கள் தான் சரி செய்ய வேண்டும். அப்படி தான் செய்வார்கள். இல்லை நம்ம மாநாடு தலைவர் பேசுகிறார். கூட்டணி அறிவிப்பு என்றால் அது முதலமைச்சர் தலைவர் தான் முடிவு பண்ணணும். அறிவிப்பு அழைப்பு இல்லைங்கிற மாதிரி தகவல் தெரியல, எனக்கு தெரியல. முதலமைச்சர் தான் அந்த கழக தலைவர்